தாய்வான் விவகாரம் அமெரிக்கா சீனா இடையிலான உறவில் மோதல் போக்கை உருவாக்கக்கூடும் என சீன அதிபர் ஷி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் ஜின்பிங் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. தாய்வான் விவகாரம் என்பது சீனா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் மிக முக்கியமான ஒன்று என கூறிய ஜின்பிங் அதை தவறாக கையாண்டால் இருதரப்பு உறவில் மிகவும் மோசமான சூழலை உருவாக்கக்கூடும் என தெரிவித்தார். விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வான்பாதை கட்டுப்பாடுகள் காரணமாக ஏர் இண்டியா தனது சர்வதேச விமான சேவைகளை கடுமையாக குறைத்துள்ளது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை சென்னை, சிங்கப்பூர், டெல்லி, ஷாங்காய், மும்பை, டாக்கா உள்ளிட்ட ஆசிய வழித்தடங்கள் மற்றும் டெல்லி, சிகாகோ போன்ற அமெரிக்காவுக்கான விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாரிஸ், ரோம் உள்ளிட்ட ஐரோப்பிய நகரங்களுக்கான விமானங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. 29 வழித்தடங்களில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மாற்று விமானம் அல்லது முழு தொகை திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் ரத்து கோடைக்கால பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அம்மாநில முதல்வராக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சதீசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முதல்வர் பதவிக்கான போட்டியில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கே.சி. வேணுகோபால், ரமேஷ் சென்னிதலா ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்த நிலையில் சதீசன் தற்போது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து கட்சி தலைமை பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வந்தது. கட்சியின் பார்வையாளர்களான அஜய் மேக்கன், முகுல் வாஸ்னிக் ஆகியோர் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சந்தித்து அவர்களிடம் கருத்து பெற்றிருந்தனர். அதனுடன் முதல்வர் பதவிக்கான போட்டியில் உள்ள 3 பேருடனும் மாநில காங்கிரஸ் தலைவர் சன்னி ஜோசப்புடனும் கட்சி தலைமை தனித்தனியே ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தது. இவற்றை அடிப்படையாக கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன் கார்கேவும் ராகுல் காந்தியும் நேற்று ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கேரள மாநில முதல்வராக தன்னை தேர்வு செய்து அறிவிப்பு வெளியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு சதீஷன் நன்றி தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கட்சி தலைமை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். அதனுடன் முதல்வர் பதவிக்கான போட்டியில் இருந்த கே.சி. வேணுகோபால் மற்றும் ரமேஷ் சென்னிதாலாவுக்கும் தனது நன்றிகளை சதீஷன் தெரிவித்துக் கொண்டார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தேவையான பணிகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து மேற்கொள்ளும் என சதீஷன் உறுதியளித்தார். மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் வளரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தொடங்கிய பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர் எரிசக்தி மற்றும் உணவு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள நம்பகமான விநியோக சங்கிலிகளை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒத்துழைப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகளின் அவசியத்தை ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாட்டுக்கு முன்னதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். செர்ஜி லாவ்ரோவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் வர்த்தகம், எரிசக்தி, முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்து ஆலோசித்தனர். அதோடு தற்போதைய சர்வதேச அளவில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து இருவரும் விரிவாக விவாதித்தனர். தற்போதைய உலகளாவிய நிச்சயமற்ற சூழலில் இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான அரசியல் ஒத்துழைப்பு முன்பை விட தற்போது மிகவும் அவசியம் என ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். சீனாவுக்கு அரசுமுறை பயணமாக மேற்கொண்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் உற்சாக வரவேற்பு அளித்தார். தலைநகர் பெய்ஜிங் வந்தடைந்த டிரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்புடன் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆரவாரம் செய்து அமெரிக்க அதிபர் டிரம்பை உற்சாகமாக வரவேற்றனர். 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு டிரம்ப் மேற்கொள்ளும் முதல் சீன பயணம். அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங்கில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சொர்க்கத்தின் ஆலயத்திற்கு சென்று பார்வையிட்டார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் இணைந்து இந்த பயணத்தை மேற்கொண்ட டிரம்ப் சீனாவின் அழகு தன்னை வெகுவாக கவர்ந்திருப்பதாக புகழாரம் சூட்டினார். முன்னதாக நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தையில் உலக பொருளாதாரத்தின் இரு பெரும் சக்திகளுக்கிடையிலான உறவு சீராக இருப்பது உலகுக்கே நல்லது என்று ஷி ஜின்பிங் குறிப்பிட்டார். அதேவேளையில் தைவான் விவகாரத்தை முறையாக கையாளாவிட்டால்
அது மோதலுக்கு வழிவகுக்கும் என அமெரிக்காவுக்கு சீன அதிபர் எச்சரிக்கை விடுத்தார். சீனா சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை செய்தனர். அப்போது பேசிய டிரம்ப், வரும் காலங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு முன்பை விட சிறப்பாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சீனா இடையிலான உறவு நிலையானதாக இருந்தால் மட்டுமே உலக நாடுகள் பயன்பெறும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்டிருந்த தடையை சித்தராமையா அரசு நீக்கியுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி சீருடையுடன் ஹிஜாப், பூணூல், சீக்கிய தலைப்பாகை, ருத்ராட்சம் போன்ற மத அடையாளங்களை அணிய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை பாஜக வாக்கு வங்கி அரசியல் என கடுமையாக சாடியிருக்கும் நிலையில் அனைத்து மதத்தினருக்கும் சமமான உரிமை வழங்கவே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு விளக்கமளித்துள்ளது. திரிபுராவில் அரசு செலவினங்களை குறைக்கவும் வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தவும் புதிய சிக்கன நடவடிக்கைகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன்படி அரசு அலுவலகங்களில் பணியாற்றும் 50% ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. துறை தலைவர்கள் வாராந்திர அடிப்படையில் பணிப்பட்டியலை தயாரித்து ஊழியர்களை சுழற்சி முறையில் பணிக்கு அழைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய மற்றும் அவசர சேவைகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை வரும் 16ஆம் தேதி வாக்கில் தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் நீடிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அவசியம் என முன்னாள் ராணுவ தளபதி மனோஜ் நரவனே தெரிவித்திருக்கிறார். RSS தலைவர் தத்தாத்ரேய ஹோசபாலேவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ள அவர், அரசியலுடன் நாட்டு மக்களை பிணைப்பது சரியாக இருக்காது என குறிப்பிட்டார். விளையாட்டு மற்றும் கலை மூலம் நல்லுறவை வளர்க்கலாம் என்றும், மக்கள் மத்தியில் நட்பு மலர்ந்தால் இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஏற்படும் என்றும் நரவனே கூறினார். அமைதியை விரும்பினாலும் நாட்டின் பாதுகாப்பு கருதி ராணுவ பலத்தை பயன்படுத்த இந்தியா தயங்காது என்றும் முன்னாள் ராணுவ தளபதி எச்சரித்துள்ளார். விமான எரிபொருள் விலை உயர்வு மற்றும் வான்பாதை கட்டுப்பாடுகள் காரணமாக ஏர் இண்டியா தனது சர்வதேச விமான சேவைகளை கடுமையாக குறைத்துள்ளது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை சென்னை, சிங்கப்பூர், டெல்லி, ஷாங்காய், மும்பை, டாக்கா உள்ளிட்ட ஆசிய வழித்தடங்கள் மற்றும் டெல்லி, சிகாகோ போன்ற அமெரிக்காவுக்கான விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பாரிஸ், ரோம் உள்ளிட்ட ஐரோப்பிய நகரங்களுக்கான விமானங்களின் எண்ணிக்கை பாதியாக குறைக்கப்பட்டுள்ளது. 29 வழித்தடங்களில் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு மாற்று விமானம் அல்லது முழு தொகை திரும்ப வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் ரத்து கோடைக்கால பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஐ இயக்குநர் பிரவீன் சூட்டின் பதவிக்காலத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் அவர் 2027 மே 24ஆம் தேதி வரை பதவியில் நீடிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான உயர்நிலை குழு ஆலோசனையில் புதிய இயக்குநரை தேர்வு செய்வதில் ஒருமித்த கருத்து எட்டப்படாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சிபிஐ இயக்குநர் தேர்வு நடைமுறைக்கு ராகுல் காந்தி கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் விசாரணைகளில் தொடர்ச்சித்தன்மை தேவை என்பதால் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கர்நாடக கேடர் IPS அதிகாரியான பிரவீன் சூட் 2023 முதல் சிபிஐ தலைவராக பணியாற்றி வருகிறார்.